அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழரசன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, மீனம் காலச்சக்கரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா 12ஆம் ராசியான 12ஆம் வீடான மீனராசினியர்களுக்கு இந்த வருடம் எப்படி இருக்குன்னு நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். இனிமேல் வரக்கூடிய காலகட்டங்கள் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா மீனராசிக்காரங்க கஷ்டம், கஷ்டம், கஷ்டம். இதை தவிர வேறு ஒன்றுமே நீங்கள் பார்க்க கிடையாதுங்க. இப்போ முழுக்க முழுக்க மீனராசிக்காரங்க குழப்பத்திலையும், கஷ்டத்துலையும், பிரச்சனையில் தான் இருக்கீங்க. ஏன்னா உங்கள் தலை மேலே, உங்கள் ராசி மேலே, உங்கள் உடம்பு மேலே கம்ப்ளீட்டாக சனியோட ஆதிக்கத்தில் இருக்கீங்க. சரிங்களா? சனி உங்களை கம்ப்ளீட்டாக ஆக்கிரமிச்சிருக்காரு. ஆனால் உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் சனியோட வைப்ரேஷனில் தான் மீனராசிக்காரங்க இருக்காங்க. பொதுவாக மீனராசிக்காரங்க நல்லவங்க தான். கொஞ்சம் குழப்பவாதியாக இருப்பாங்க. கழுவுற மீனில் நடுவுற மீனாக இருப்பாங்க. இருக்கிற பிரச்சனைலேருந்து ஈஸியாக வெளியே வருவீங்க. ஆனால் இந்த டைமில் உங்களுக்கு பிரச்சனைகள் வந்து வெளியே வர முடியல. நிறைய பிரச்சனைகள். கடன் பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, மன உளைச்சல், பணப்பிரச்சனை ஒரு பக்கம், வேலையில் பிரச்சனை, சொந்த தொழிலில் ஒர்க் பிரச்சனை. அதாவது வேலையில் ஒர்க் லோட் அதிகமாக இருக்கும். சொந்த தொழில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பிரச்சனை உங்களுக்கு இருந்திருக்கும். வேலை செய்கிற ஆட்கள் சரியில்லாமல் இருந்திருப்பாங்க. அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்கள் மனசுக்கு பிடிச்சவங்க உங்களை விட்டு விலகி போயிருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் மீனராசிக்காரங்க அவங்கவங்க வயதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு இந்த ஜென்மசனி கொடுத்துட்ருக்கோம். இது ஒரு சில பேருக்கு ஃபஸ்ட் ரவுண்டாக இருக்கலாம், முதல் சுத்தாக இருக்கலாம். 30 வயசுக்குள்ளே அந்த 30 இருக்கிறவங்களுக்கெல்லாம் முதல் சுத்தாக இருக்கலாம், ஃபஸ்ட் ரவுண்டாக இருக்கலாம். 30 வயசுக்கு மேலே தாண்டினவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இது 2வது ரவுண்டாக இருக்கும். 2ஆம் சுற்று சனியாக இருக்கும் உங்களுக்கு. சரிங்களா? ஃபஸ்ட்டு ரவுண்டு இருக்கவங்க தாங்க சனி போட்டு ரவுண்டு கட்டி அடிக்கும். சனி வந்து அடி மேலே அடி கொடுக்குங்க. சரிங்களா? செகண்ட் ரவுண்டு இருக்கவங்க கூட சமாளிச்சிருவாங்க. 30 வயசுக்குள்ளே இருக்கவங்க தான் வேலையில் பிரச்சனை, தொழில், காதல் பிரச்சனை, லவ்வில் பிரச்சனை, பணப்பிரச்சனை, மன உளைச்சல், நம்பிக்கை துரோகம் எல்லாத்தையும் பார்த்துருப்பீங்க. அதனால் மீனராசிக்காரங்களுக்கு இந்த டைம் உங்களுக்கு ரிலீஃப் கிடைக்கக்கூடிய காலமாக உங்களுக்கு இருக்கும். ஏன்னா ஜூன் மாதம் 2ஆம் தேதி குரு பயிற்சி நடந்தது. ஜூன் மாதம் 2ஆம் தேதி குரு பயிற்சி நடந்து உங்கள் ராசிக்கு 5 குரு வந்துட்டார். அப்போ 5ஆம் இடத்துக்கு வரக்கூடிய குரு வந்து என்ன பண்ணுவாருன்னா, உங்கள் ராசியை பார்ப்பார் 9ஆம் பார்வையாக. உங்கள் ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்தை மகர ராசி பார்த்துருவார். உங்கள் ராசிக்கு 9ஆம் இடமான பாக்கிஸ்தானத்தை 5ஆம் பார்வையாக உங்களுக்கு விருச்சக ராசியை பார்த்துருவார். இதெல்லாமே உங்களுக்கு சாதகமான ஒரு அமைப்பு தான். ஆனால் மீனராசிக்காரங்க கஷ்டத்தை தவிர வேறு எதுவுமே நீங்கள் அனுபவிக்க கிடையாது. ஏன்னா போன வருஷத்துலேருந்தே அதுக்கு முன்னாடியே உங்களுக்கு பிரச்சனை 23, 24 சில பிரச்சனைகள் இருந்தது. ஆனால் 25ல் கடுமையான பாதிப்பு, மன உளைச்சல் உச்சக்கட்டமாக உங்களுக்கு இருந்திருக்கும். 25லேருந்து உங்களுக்கு இப்போ இந்த 26லாம் கொஞ்சம் பிரச்சனை தான். ஆனால் இந்த நடுப்பகுதி இந்த ஜூன் மாதத்துக்கு அப்புறம் நிறைய மாற்றங்கள் மீனராசிக்காரங்களுக்கு நடக்கும். இப்போ ராசியில் சனி என்ன பண்ணுவார்? மனக்குழப்பத்தை கொடுப்பாரு, மன உளைச்சல் கொடுப்பாரு, ஒரு குழப்பத்திலே இருப்பீங்க. ஏன்னா பொதுவாகவே நீர் ராசியில் பிறந்தவங்க கொஞ்சம் குழப்பத்தில் இருப்பாங்க. மைண்ட் ஒரு ஸ்டடி இருக்காது. இப்போ ஆனால் வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக மீனராசிக்காரங்க நல்லவங்க தான். நல்ல குணம் இருக்கும், தாராள குணம் இருக்கும், இல்லாதவங்களுக்கு கொடுத்து உதவி செய்வீங்க, இறக்க குணம் இருக்கும், அன்பு பாசம் அவங்களுக்கு அதிகமாக இருக்கும், ரொம்ப சென்சிட்டிவான ஆட்களாக இருப்பீங்க. மீனராசினால ஒரு நல்ல ஒரு ராசிங்க, குருவோட ராசி, ஆன்மீக சிந்தனை, இதெல்லாமே நிறைய சொல்லிகிட்டே போகலாம் மீனராசிக்காரங்களுக்கு. ஆனால் இப்போ இந்த ராசியில் சனி இருக்கிறனால, சனிங்கிறது ஒரு கெட்ட கிரகம், ஒரு கொடுமையான கிரகம். உங்கள் ஜென்ம ராசியில் இருக்கிறனால உடம்பே அப்படியே உங்களுக்கு அடித்து போட்ட மாதிரி இருக்கும், டயர்டாக இருக்கும், ஒரு பாரமாக வெயிட்டாக ஃபீல் பண்ணுவீங்க. இப்போ இந்த குருவோட பார்வை உங்கள் ராசியை பார்க்குறனால பிரச்சனைலேருந்து ஈஸியாக வெளியே வந்துடுவீங்க. அதனால் கவலைப்படாதீங்க. இந்த டைம் நடக்காத சில விஷயங்கள்லாம், தடங்கலான விஷயங்கள்லாம், மன உளைச்சல், பணப்பிரச்சனை, வாழ்க்கையில் இப்படி அழுது அழுது நொந்து நூடுல்ஸ் ஆனீங்க பார்த்தீங்களா? அழுந்து புலம்புன மீனராசிக்காரங்க நிறைய பேர். ஜாதகம் பார்க்க வரவங்க மேக்ஸிமம் மீனராசிக்காரங்க தான். அப்படியே அழுது புலம்புனீங்க பார்த்தீங்களா? அந்த பிரச்சனையில தான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு சொல்யூஷன் கிடைக்கும் இந்த குரு பார்வை விழுகிறனால. இந்த 5ஆம் இடத்துல இருக்க குரு என்ன பண்ணுவார்? உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குழந்தை பாக்கியத்தை கொடுப்பார். குழந்தை பாக்கியம் இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தவங்க, அசிங்கப்பட்டு இருந்தவங்க, நிறைய பரிகாரம் பண்ணியிருப்பீங்க. அக்கம் பக்கத்தில் ஏதோ சொல்லியிருப்பாங்க, சொந்தக்காரங்க ஏதோ பேசியிருப்பாங்க. இந்த டைம் உங்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கும். திருமணம் ஆகாமல் இருக்கா, இந்த டைம் உங்களுக்கு கல்யாணம் நடக்கும். 7.5 சனியில் தாங்க மேக்ஸிமம் பாருங்கள். 7.5 சனி இந்த ஜென்ம சனியில் தான் சனி ஏதோ ஒரு அனுபவத்தை கற்றுக் கொடுப்பார். ஒரு வாழ்க்கையில் தேவையான சில விஷயங்களை கொடுப்பார். இந்த டைமில் தான் உங்களுக்கு திருமணம், புத்திர பாக்கியம்லாம் உங்களுக்கு கிடைக்கணும். அதனால் திருமணம் ஆகாமல் இருக்கவங்களுக்கு இந்த வருஷம் கல்யாணம் ஆயிரும், இல்லைன்னா புத்திர பாக்கியம் கிடைக்கும். இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். சரிங்களா? அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா குரு 9ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. இப்போ அப்பாவோட ஆரோக்கியத்தில் சில பிரச்சனை. ஏன்னா ஜென்மசனி 7.5 சனி வந்தால் அம்மாவோட ஆரோக்கியத்தில் ஏதோ பிரச்சனை இருக்கும். இப்போ இந்த டைமில் வந்து அப்பாவோட ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் ரெடி ஆகும். ஒரு சில பேர்த்துக்கு பூர்வீக சொத்து கைக்கு வரும். தந்தையோட சொத்து, முன்னோர்களோட சொத்து, முப்பாட்டங்களோட சொத்தெல்லாம் கைக்கு வரக்கூடிய இந்த டைம் தான் இந்த டைம் உங்களுக்கு. படிக்கிறதுக்காக வெளியூர் போகணுன்னு நினைக்கிறேங்க சார், வெளிநாடு போகணுன்னு நினைக்கிறாங்க, சக்ஸஸ் ஆக மாட்டேங்குது. இந்த மாதிரி தடங்களாக இருந்ததுன்னு சொன்ன மீனராசிக்காரங்களுக்கு இந்த டைம் வெளியூர் அல்லது வெளிநாடு போய் வேலை பார்க்குறது, இல்லை தொழில் பண்ணுறது, அல்லது படிக்கிறதுக்காக வெளிநாடு போகிறது, இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் நல்லபடியாக உங்களுக்கு நடக்க போகுது. உங்களுக்கு சாதகமாக இருக்க போகுதுங்க. சரிங்களா? பர்சனல் விஷயமா வெளியூர் வெளிநாடு போகிறீங்க, தடங்களாக இருந்திருக்கும். இது உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். இந்த நேரம் உங்களுக்கு சாதகமான நேரம் தான். குரு வந்து 11ஆம் இடம் மாதிரி லாபஸ்தானத்தையும் பார்க்குறாரு. எங்கே பார்க்குறாரு? மகர ராசி பார்க்குறாரு. பணமே இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தவங்க, கடன் அதிகமாகன்னு சொல்லிட்டு இருந்தவங்க, ஒர்க் லோட் அதிகம் வேலையில், தொழிலில் ஒரு முன்னேற்றம் இல்லை, வளர்ச்சி இல்லை, வருமானம் இல்லைன்னு கடன் தொல்லை தான் அதிகமாக போயிட்டுருக்கு, பணமே என் கையில் வரலன்னு சொல்லிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் அந்த முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய நேரம் தான் இந்த நேரம்.
ஏன்னா குரு வந்து 11ஆம் இடத்த பார்த்தாலே பணத்த குடுத்துருவார் ஃபர்ஸ்ட்டு. சரிங்களா? பணத்த குடுத்துருவாரு. மூத்த சகோதரன், சகோதரி இருந்தா அவங்க மூலமா சில நல்ல விஷயங்கள் நடக்கும். இல்ல அவங்களுக்கே சில நல்ல விஷயம் நடக்கும். இல்ல 2ஆம் திருமணத்துக்கு உண்டான அந்த வாய்ப்பு, சந்தர்ப்பம் இதெல்லாமே குடுக்குங்க உங்களுக்கு. 2ஆம் திருமணமும் கிடையாது. இப்ப நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் மேரேஜ் வந்து ஆகாம இருக்காங்க. ஒரு சில பேர் ஃபர்ஸ்ட் மேரேஜ் பண்ணிட்டு 2, 3 வருஷம், 4 வருஷமெல்லாம் வாங்கி டைவர்ஸ் வரைக்கும் போயிருச்சு. அதாவது முதல் திருமணம் உங்களுக்கு இந்த டைம் உங்களுக்கு நல்லபடியா நடந்துரும். 2ஆம் திருமணத்துக்காக முயற்சி பண்றீங்களா, அதுவும் உங்களுக்கு மறுமணமும் உங்களுக்கு நல்லபடியா நடந்துரும் உங்களுக்கு. சரிங்களா? லவ் பண்ணிட்டு இருக்கவங்க ஏன்னா 5ல குரு இருக்காருங்க. லவ் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சில நல்லது மாதிரி இப்படி போகும். ஆனா சில திடீர்னு மன உளைச்சலையும், சில கஷ்டத்தையும் குடுத்துரும். மன உளைச்சல கண்டிப்பா குடுக்கும். டிப்ரஷன் குடுக்கும். ஏன்னா 5ல அங்க குரு இருந்தாலே சில காதல் சம்பந்தமான விஷயங்கள்லாம் பாசிட்டிவா குடுக்கும். ஆனா ராசியில சனி இருக்காரு. புரியுதுங்களா? இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, 5ல குரு இருந்து அதாவது சனி தான் குரு பார்க்குறாரு. அதனால கொஞ்சம் நீங்க லவ் சம்மந்தமான சில விஷயங்களுக்கு சில மனக்குழப்பத்த குடுக்கும். லவ் கிவ் அப்படி இப்படின்னாலும் வருங்க. அதிலயும் சில மன உளைச்சல், சில பிரச்சனைகள் வரும். இல்ல லவ் பண்ணிட்டு இருக்கவங்கள விட்டு விலகுவாங்க. இல்ல நீங்களே அவங்கள விட்டு விலகி பிடிக்கலன்னு சொல்லிருவீங்க. அவங்க பிடிக்கலம்பாங்க. இல்ல வேற ஏதோ கான்டாக்ட் இந்த மாரி தொடர்பெல்லாம் வந்து சில சங்கடங்கள கண்டிப்பா உருவாக்கும். அதனால ஜென்ம சனி போயிட்டு இருக்குங்கிறத மறந்துற வேண்டாம். பிரச்சனையிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமா வெளிய வருவீங்களே தவிர, முழுமையா வெளிய வர்றக்கு வாய்ப்பு கிடையாது. சனி வந்து கண்ட்ரோல்ல இருப்பாரு அங்க. குருவோட பார்வையிலங்கிறப்ப சனி வந்து அங்க ஒரு அடக்க ஒடுக்கமா கண்ட்ரோல்ல இருக்க போறாருன்னு அர்த்தம். ஆனா பிரச்சனை இல்லாம இருக்காது. கண்டிப்பா இருக்கும். ஆனா லவ் சம்பந்தமான பாதிப்பு கண்டிப்பா வரும். காதல் தோல்வி ஒரு சில பேத்துக்கு வரும். கவனமா இருங்க. லவ் அப்படி இப்படின்னுலாம் போயிறாதீங்க. சொந்த தொழில் பண்ணிட்டு இருக்கவங்கலாம் கொஞ்சம் கவனமா இருங்க. புதுசா முதலீடு போடுறவங்கலாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா பண்ணுங்க. சரிங்களா? ஒரு சில பேர் தவறான பழக்கவழக்கம், கெட்ட பழக்கவழக்கங்கள்லாம் அந்த சில சில அறிமுகங்களெல்லாம் பழக்கமெல்லாம் சில அறிமுகங்களெல்லாம் வரும் இந்த டைம்ல உங்களுக்கு. அவங்ககிட்ட மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க. சரிங்களா? மத்தபடி இந்த 5ல இருக்க குரு கண்டிப்பா உங்களுக்கு ஒரு ரிலீஃப் குடுக்கும். ஹெல்த் பிரச்சனை இருந்தா உங்களுக்கு, அதுலேருந்து கொஞ்சம் சொல்யூஷன் கெடைச்சிரும் உங்களுக்கு. மன உளைச்சல், டிப்ரஷன்லேருந்து அப்படியே கம்மியாகும் உங்களுக்கு. சரிங்களா? உடம்பு டயர்டா இருக்குங்க சார், அடிச்சு போட்ட மாரி இருக்கு, வாழவே பிடிக்கல அப்படின்னு சொல்லி ரொம்ப உடம்புல அப்படியே வெயிட்டா ஃபீல் பண்றேங்க சார். கடன் தொல்லைக்காக ஊர விட்டு வெளியூருக்கு ஓடி போயிடலான்ட்டு இருக்கோம். ஊர விட்டு தலைமறைவா போலான்ட்டு இருக்கோம். அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா, மன உளைச்சலா இருக்கு. வேலையிலயும் டென்ஷனா இருக்கு எங்களுக்கு. தப்பே செய்யாம தண்டனை அனுபவிக்கிறோம். சொந்த தொழில் பண்ணிட்டு இருந்தாலும் அதில நஷ்டமாகுது. பக்கத்தில இருக்கவங்கலாம் நல்லா சம்பாதிக்கிறாங்க. நாங்க எவ்வளவோ எஃபோர்ட் போடுறோம், முயற்சி பண்றோம். இந்த மாரி சொல்லிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி கிடைக்கும் உங்களுக்கு இந்த டைம்ல. சரிங்களா? சொல்யூஷன் கிடைக்கும். அதாவது பிரச்சனை ஒரு பக்கம் இருக்கு. வேலையில, தொழில்ல, குடும்பத்திலலாம் பிரச்சனை இருக்கு. ஆனா, அதுக்குண்டான தீர்வு இந்த டைம் உங்களுக்கு குரு பார்வை விழுகிறனால, அந்த கடுமை, அந்த கொடுமையான விஷயங்கள், அந்த கெடுதலான விஷயங்கள் கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாக போகுதுன்னு அர்த்தம். அதனால கவலைப்படாதீங்க. ஏன்னா லவ் பண்ணிட்டு இருக்கவங்க கவனமா இருங்க. சொந்த தொழில் புதுசா ஆரம்பிச்சிட வேண்டாம். புதுசா தொழில் வந்து ஆரம்பிக்கணுங்கிறவங்க உங்க சுய ஜாதகத்த பாருங்க. நல்லா போயிட்டு இருக்கான்னு பார்த்துக்கங்க. வேலை இருக்கிற வேலைய விட்டுற வேண்டாம். ரொம்ப முக்கியம். ஏற்கனவே சில வீடியோல சொல்லியிருப்பேன். புதிய வேலை, புதிய முயற்சி இதெல்லாம் இது பண்ண வேண்டாம். மத்தபடி வீடு வாங்குறது, ஒரு நிலம் வாங்குறது, நல்ல விஷயத்துக்காக செலவு பண்றது. அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா, திருமணத்துக்காக செலவு பண்றது. இந்த மாரி சில விஷயங்களுக்கு நீங்க தாராளமா பண்ணலாம். அதுக்கெல்லாம் உங்களுக்கு ஒரு சாதகமான டைம் தான் இந்த டைம். அப்ப ராசியில இருக்க சனி உங்கள கெடுப்பார். கண்டிப்பா உங்களுக்கு மன உளைச்சலையும், சோதனையும் குடுப்பார். 5ல் இருக்க குரு, ராசிய சனி மேல குரு பார்வை, ராசியும் குரு பார்க்குறாரு. அதான் வந்து பார்த்தீங்கன்னா, உங்க ராசிநாதன் குரு 5ல் இருந்து ராசி குரு பார்க்கறனால, உங்கள நீங்க சமாளிச்சுக்க போறீங்கன்னு அர்த்தம். எப்படி இருந்தாலும் பிரச்சனை வரும். அந்த பிரச்சனைய உங்களால ஈஸியா ஓவர் கம் பண்ணி, ஈஸியா உங்களால வெளிய வர முடியும். ஈஸியா சமாளிக்க முடியும் உங்கனால. அதனால கவலையப்படாதீங்க. உங்க ஜாதகத்தில என்ன தசாபுத்தி போகுதுன்னு பாருங்க. நீங்க ஃபர்ஸ்ட் ரவுண்ட் 7 1/2ல் இருக்கீங்களா? இல்ல செகண்ட் ரவுண்ட்ல இருக்கீங்களா? இல்ல 3வது சுத்துல இருக்கீங்களா? பாருங்க ரொம்ப முக்கியம். ஏன்னா வந்து நீங்க என்ன நட்சத்திரம்? அதாவது பூரட்டாதி நட்சத்திரமா? இல்ல உத்திரட்டாதி நட்சத்திரமா? ரேவதி நட்சத்திரமா? என்ன நட்சத்திரம்? என்ன நட்சத்திர பாதத்தில பொறந்தீங்க? உங்க வயசு என்ன? என்ன தசாபுத்தி போகுது? அந்த கிரகம் உங்களுக்கு சாதகமா இருக்கா? பாதகமா இருக்கா? இது பார்த்தா தான் நம்ம டீப்பா தெளிவா சொல்ல முடியும். சரிங்களா? பொதுவா மீன ராசிக்காரங்க இப்ப கஷ்டத்துல இருக்கீங்க. அதுல மாற்றமே கிடையாது. மன உளைச்சல்ல இருக்கீங்க. பிசினஸ் சரியா இருக்காது. வியாபாரம் டல்லா இருக்கும். சரி வேலை நிம்மதி இருக்காது. மன உளைச்சல் இருக்கும். சரியான தூக்கம் இருக்காது. ஆனா, அந்த ஜூன் மாதத்துக்கு அப்புறம் அப்படியே படிப்படியா உங்களுக்கு கம்மியாக போகுது. பயன்படுத்திக்கங்க. உங்க சுய ஜாதகத்த செக் பண்ணுங்க. அது உங்களுக்கு சாதகமா, பாதகமா இருக்கான்னு வச்சு தான் நம்ம முடிவு எடுக்க முடியும். சரிங்களா? நல்ல நேரம் எப்ப ஆரம்பிக்க போகுது? இல்ல கெட்ட நேரம் முடிஞ்சிருச்சா? இல்ல நல்ல கிரகத்தோட தசாபுத்தி நடக்குதா? அது எத்தன வருஷத்துக்கு இருக்கும்? இல்ல எத்தன வருஷத்துக்கு வந்து பாசிட்டிவா இருக்கும், நெகட்டிவா இருக்கும்? இல்ல உங்களுக்கு சாதகமா போயிட்டுருக்கா? இது பிறப்பு ஜாதகம், லக்னம், லக்னாதிபதி மற்றும் ராசி அதிபதி மற்றும் சுக்கிரன் இதெல்லாம் வச்சு பார்த்தா தான் எப்படி நீங்க இருக்க போறீங்கன்னு நம்ம முழுமையா பார்க்க முடியும். சரிங்களா? மத்த கிரகத்தையும் சேர்த்தி பார்த்தா தான் நம்ம சொல்ல முடியும். அதனால உங்க பிறப்பு ஜாதகத்த பார்த்துக்கங்க. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் தமிழரசன். நன்றி, வணக்கம்.